ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து இன்னைக்கு செகண்ட் டே. நாங்கள் நேற்று சந்தைக்கு போயிட்டு வந்தோம் ஈவினிங். இன்னைக்கு எல்லாரும் லூலு ஹைப்பர் மார்க்கெட் போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. இருந்து பஸ் கிடைக்கல, அதனால ஷேர் ஆட்டோ வந்தா அதில் ஏறி போகிறோம். அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி போகணும். அப்போ பார்க்கலாம். பாய். இப்போ நாங்கள் லூலு மாலுக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம். இங்கே அவங்க வீட்டு வந்து கொஞ்சம் உள்ளே போகணும். அங்கேருந்து ஆட்டோவில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். இல்லைம்மா, ரெட் டாக்ஸின்னு ஒன்று இருக்குது, நான் அதை புக் பண்ணுறேன், அதிலே போயிடலாம் அப்படின்னு தான் சொன்னேன். இல்லை வேணாம், எதுக்கு வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தான் வந்து பஸ்லேயே போய்க்கலாம். பஸ்ஸில் போனாலும் கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் இடம்லாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதனால் பஸ்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பஸ்லேயே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு தான் போனோம். பஸ்ஸுமே ரொம்பலாம் ரெஷ்ஷெலாம் இல்லை, ஓரளவு சீட்டெலாம் இருக்குது. கொஞ்சம் நல்லா அழகாக பார்த்துனே போகலாம் பஸ்ஸு அப்படின்றதுனால பஸ்ஸில் தான் போகணும். நான் வந்து ஃபஸ்ட்டு லூலு மாலுக்கு வேணாம், பசங்களாம் எதுக்கு, இங்கே தான் மாலுக்கெலாம் நம்ம அடிக்கடி போகிறோமே அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இல்லை, நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டின்னு போனால். அது வந்து ஸ்டாப்பிங் வந்து லக்ஷ்மி மில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் இறங்கி உள்ளே தான் போகிற மாதிரி இருந்தது. அது உள்ளே போனாக்கா நிறைய கடைங்க உள்ளேவே நிறையா இருக்குது. மால் ஒரு கடை ஃபுல்லாக ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜுடியோ அந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக ஒரு ஒரு கடைலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து மாலுக்கு தான் போனோம். அது உள்ளே நிறைய வந்து இந்த மாதிரி பசங்கள்லாம் ட்ரெயின்லேயே போகிறதுக்கு ஆக்டிவிட்டி மாதிரி கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது. அதுவுமே நல்லாவே இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கெல்லாம் பீச்சுக்கு போகிறோம் நம்ம பாண்டிச்சேரியில். அங்கே அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பார்த்தா இந்த மாதிரி மாலு அந்த மாதிரி போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல். அதனால் எல்லாருமே பெரும்பாலும் எல்லோரும் சுற்றி பார்க்குற மாதிரி தான் வந்திருந்தாங்க. நாங்கள் போனது ஈவினிங் ஆயிடுச்சு. வீட்டில் மதியானம் லஞ்செலாம் முடிச்சுட்டு தான் கிளம்புனோம். சரி, டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் போனோம். அது மட்டும்தான் எங்களால் பார்க்க முடியும். இந்த மால் உள்ளே சுற்றி வர்றதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு. நான் கூட மாலு அப்படின்னும்போது வீட்டில் இருந்து கிளம்புல, எதுக்கு வேணாம், இங்கே தான் நம்ம பாண்டிச்சேரிக்கு போயிட்டு தானே வரோம் அப்படின்னு தான் சொன்னேன். போய் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஆஹா நம்ம கோயம்புத்தூர் இவ்வளோ தூரம் வந்து இது மிஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு. உள்ளே அவ்வளோ நீட்டு கடல் மாதிரின்றாங்களா, அந்த மாதிரி அவ்வளோ பெரிய மாலு நல்லாவே இருந்தது. நாங்கள் என்ஜாய் பண்ணமோ இல்லையா, இந்த குட்டீஸுங்க 2 பேர் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஜாலியாக. அவங்களுக்கு வந்து ட்ராலி எடுத்துக்கணும், நடந்து தூக்கி போக முடியாது அப்படின்னா ட்ராலி எடுத்துகிட்டோம். சரி, ஒரு சிலது ஏதாவது வாங்கினேன் அப்படியே வந்து பசங்களையும் உட்கார வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ராலி எடுத்து அப்படியே சுற்றி பார்த்துன்னு போனோம். எடுத்ததுமே மளிகை பொருள்லாம் இருக்குது. மாவு, கோதுமை மாவு, அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே அதில் இருக்குது. எல்லாமே பிராண்டட் தான். ஆஃபர் இருக்கிறது, ஆஃபர் போட்டிருக்காங்க. அதேமாரி நல்லாவே பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் தான் வாங்குகிறாங்க. மீதி எல்லாருமே வந்து அழகாக நல்லா நம்ம எக்ஸிபிஷன் மாதிரி சுற்றி தான் பார்த்துன்னு போகிற மாதிரி தான் தெரியுது. நல்லா யூனிக்காக அழகாக பார்க்கவே நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லாவே இருந்தது. அப்படியே அழகாக பார்த்துன்னு போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் அவ்வளோ தூரம் எடுத்துன்னு வர முடியாது, இவ்வளோ தூரம் அப்படின்றதுனால வாங்கணும்னு ஐடியா இல்லை. அவள் எப்பவுமே இங்கே வாங்க மாட்டாள், விலை ஜாஸ்தி தான், நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்குவோம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் சும்மா பார்த்துன்னு வந்து இந்த கிச்சன் செட்டில் மட்டும் எல்லாமே நிறையா வந்து வச்சுருந்தாங்க. இதையுமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி வாங்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பிரியாணி பாட்டோடு சின்னதாக நல்லா கொஞ்சம் சைஸ் நல்லா இருக்கே அப்படின்ட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். எப்படி இங்கேயும் ஏதாவது ஒரு பிராண்டு இருக்கும், நம்ம அங்கேயே பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் பாண்டிலே அப்படின்னு சொல்கிறது, அதான் வாங்கலாம். இந்த பேன் மட்டும் வாங்கலான்னு பார்த்தேன். அது நல்லா இருந்தது. கொஞ்சம் குழியாக ஏதாவது பொரியல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது வந்து செட்டு தான் நினைக்கிறேன். அது 3 செட்டாக தான் போட்டிருந்தது. அதனால் அதை பார்த்துட்டு அப்படியே வச்சாச்சு. கிச்சனுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. நம்ம ஸ்டவ்வு, குக்கரு, இந்த மாதிரி தோசைக்கல், அந்த மாதிரி நிறையவே ஆஃபர்லேயும் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே ஏதோ சுற்றி பார்க்க வந்த மாதிரி தான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ஐட்டெல்லாம் இருந்தது. தண்ணி பாட்டிலு, அந்த சென்ட்டு, அந்த மாதிரி ஏதாவது நம்ம டிஷ் வாஷர் இது வாஷ் பண்ணுவோம் இல்லையா, ஹேண்ட் வாஷு, அது ஊற்றி யூஸ் பண்ணுற மாதிரி அதுவும் இருந்தது. ஜூஸ் பாட்டிலு, தண்ணி, அந்த மாதிரி வந்து கிளாஸ் ஐட்டெலாம் நிறையா இருந்தது. நல்லா நிறைய வெரைட்டி அந்த நிறையாவே இருந்தது. அப்புறம் பவுல்லாம் கூட நிறையாவே இருந்தது. சரி, நம்மளுக்கு வந்து கிச்சனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பவுல் ஐட்டெலாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போ ரேட்டு எக்கச்சக்கமாக இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. ரேட்டு நம்ம நிறையா இருக்குதுன்றோம், ஆனால்
ஃபினிஷிங் அந்த இது எல்லாமே நல்லா அழகாக நல்லா இருந்தது. சரி இந்த மாடல் இல்லையே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அந்த ஒயிட் கலரில். சரி எதுக்கும் நீங்கள் டிமார்ட்டில் ஒரு தடவை பார்ப்போம்மா, அங்கே இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி நானும் ரேட்டு அதிகமாக இருக்கும், எனக்கும் அது வாங்கணும்னு மைண்ட் செட்டு இல்லை, அதனால் அதை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் வந்தாக்கா நிறையா வந்து இந்தமாரி பிரியாணி குண்டான், வானல், அந்த மாதிரி எல்லாமே நான்ஸ்டிக் ஐட்டம் வந்து நிறையவே வச்சுருந்தாங்க. பார்க்கக்குள்ளே எல்லாமே எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துன்னு வந்துடணும் அப்படின்னு தான் தோணுது. அவ்வளோ அழகாக பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்தமாரி தோசைகள் எல்லாம் பிராண்டடும் இருந்தது, நம்மளுக்கு தெரியாத ஒரு பிராண்டு நேமும் அதுமாரி இருந்தது. இது எல்லாமே பார்க்கவே அழகாக அந்த சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் தோசைகள் வரைக்கும் வச்சுருந்தாங்க. அதேமாரி இந்த சில்வர், இந்த இண்டஸ் வேல்யூ பாத்திரம்லாம் கூட அங்கே இருந்தது, அந்தமாரி கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் புட்டு மேக்கர் தான் ஒன்று வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா, அதுவுமே ரேட்டு கூட தான் இருந்தது. சரி வேறு எங்கேயாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த குண்டெல்லாம் அலுமினியம், இதெல்லாம் வந்து பிரியாணி குண்டா, இட்லி குண்டா, அந்த மாதிரி வந்து இந்த பக்கமும் நிறையா வெரைட்டி வச்சுருந்தாங்க. பாத்திரம்லாம் அவ்வளோ அழகாக பார்க்கலே நம்மளுக்கு வாங்கணுன்னு மாதிரி தான் இருந்தது எல்லாமே. ஆனால் ரேட்டு ஓவராக இருந்தது. என்ன பண்ணுறது, அப்புறம் அவங்க போட்டு ஆள் வேலை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பீங்கான் ஐட்டெலாம், கிளாஸு, பவுலு, அந்த மாதிரி நிறையாவே இருந்தது. நம்மளுக்கு நல்ல டிசைனாக மாடலாக டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா கண்டிப்பாக வந்து இங்கே வாங்கலாம். அவ்வளோ அழகாக எல்லாமே நல்லா யூனிக்காக நல்லாவே இருந்தது. நம்ம ரொம்ப ரிச்சாக அப்படியே பார்க்குறதே அழகாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பொருளாக நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, அந்தமாரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அங்கே வாங்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே. சரி நான் 1 2 சும்மா ஒரு சிலது மட்டும் வாங்கினேன், ரொம்பலாம் வாங்கலை. எல்லாத்தையும் அழகாக சும்மா பார்த்துன்னு வந்தாச்சு. நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஏதாவது டிசைன் பார்த்தோம்னா நம்ம வாங்கலாம் அப்படின்னு. அதனால் அப்படியே இதை அப்படியே பார்த்துன்னு மட்டும் வந்துட்டோம் ரஃபாக. அதுக்கப்புறம் எல்லா ஹாட் பாக்ஸ்லாம் எல்லா ஐட்டமுமே இருந்தது, எல்லாமே நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் எதையுமே நம்ம வந்து பார்த்து தான் அங்கே எடுக்கணும், எல்லாத்தையுமே அங்கே எழுதி வச்சுருக்காங்க. அது எதனா ஒன்று உழுந்து எதுவானாலும் நம்ம தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்கு எல்லாமே இருக்குது, இதுதான் இருக்குது இதுதான் இல்லை அப்படின்னு நம்ம உள்ளே போனால் எல்லாமே வாங்கிட்டு வரலாம். அந்தமாரி எல்லா ஐட்டமுமே இருந்தது. அப்புறம் வந்து இந்த இடிக்கல்லாம் கூட ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. சாப்பர் இருந்தது, சாப்பர் நம்ம தான் ஆல்ரெடி வச்சுருக்கோமே அப்படின்ட்டு நான் வாங்கலை. அவ்வளோ வாங்கிக்கமானா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சரின்னு அங்கேயே வச்சாச்சு, அதை எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பவுல் ஐட்டம், மூடி போட்டது மூடி இல்லாதது, அந்தமாரியுமே நிறையவே இருந்தது. இதுவுமே எல்லாமே ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி தான். ஆனால் வாங்கணும் அப்படின்னு நினச்சா வாங்கலாம். எல்லாம் ஒரு 1500 அந்த ரேஞ்சில் சைஸை பொறுத்து அது ஏதோ ஒரு ரேட்டில் இருந்தது. எல்லாமே அழகாக அப்படியே சும்மா பார்த்துன்னே வந்தாச்சு. இவங்களுக்கு தான் ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சு, இந்த குட்டீஸுக்கு தான். வீட்டிலே இருக்கிறாங்க இல்லையா, இங்கே வந்தால் தான் எங்கேயாவது, இங்கே வந்தாலும் எங்கேயும் போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. சின்ன குழந்தையா இருந்தாங்க, இனிமேல் தான் வந்தால் எங்கேயாவது போவாங்க வருவாங்க. அவங்களுக்கு தான் நல்லா ட்ராலியில் வச்சு வண்டியில் ஏதோ சுற்றி பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. எந்தமாரி ஸ்பூன்லாம் கூடமே கொஞ்சம் ரேட்டு கூடவாக தான் இருந்தது எல்லாமே. நாங்கள் ஃபஸ்ட்டு போனதே லூலு மாலுக்கு தான், அதனால் வந்து நமக்கும் ரேட்டு தெரியல. சரி டிமார்ட்டில் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும், அங்கேயே பார்த்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னதால் அப்படியே சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. ஆனால் எல்லாமே வந்து ஸ்பூன் எல்லாம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நல்லா சூப்பராக இருந்தது. அதேமாரி இந்த சீவுறது, சீஸு இதெல்லாம் செய்வோம் இல்லையா, பன்னீர்லாம் அந்தமாரி நிறைய ஐட்டம் இருந்தது. ஒரு சிலது வாங்கலாம், எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஒரு சில ஐட்டம் வந்து யூனிக்காக நல்லாயிருக்கும், அங்கேயும் கிடைக்காது அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொருள் மட்டும் நம்ம அங்கே வாங்கலாம். அது நல்லா அந்த குட்டீஸு தான் எந்த பொருளை எடுத்து நம்ம பார்த்தாலும் உடனே வாங்கி வச்சுன்னு ஒரே குஷி ஆகிடுறாங்க, அவங்க ஜாலியாக இருக்குது. அந்தமாரி கேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இங்கே வந்து நிறையாவே அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இந்த ஹார்ட் ஷேப்பு அந்தமாரி அதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம கிச்சனுக்கு தேவையானது தான். எல்லாமே இந்த ஜூஸ் போடுறது, செய்வது, காய் செய்வது, சாப்பர் அந்தமாரி எல்லாமே இருந்தது.
ஆனால் என்ன ஒன்று ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சுங்க அது உள்ள எங்களுக்கு. அவ்வளோவுமே நல்லா ஒரு ஜாலியாக இருந்தது. நல்லா ஏதோ சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்தது. அழகாக பார்த்துட்டு வந்தாச்சு. இந்தமாரி ஸ்பூன்லாம் இருந்தது. ஸ்பூன் ஐட்டம் வந்து பித்தளை, சில்வர் ஸ்பூனு அந்தமாரி எல்லாமே சின்ன சைஸ்லேருந்து பெருசு வரைக்குமே இருந்தது. இந்த பாத்திரம்லாம் கூடமே சில்வரில் தான் அப்படின்னு பார்த்தா கூட அதுவுமே ரேட்டு எங்கேயோ இருக்குது. ஏதாவது ஒன்றாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து சரி நமக்கு வந்து சாதா ஒரு மிடில் இது மாதிரி பாத்திரங்களில் தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வாங்கணும்னு தோணலை, அவ்வளோதான். அந்த ரேட்டை பார்க்கலே. அதுக்கப்புறம் டஸ்ட்பின்லாம் வந்து சின்ன சைஸு, நம்ம கிச்சனில் வைக்கிறதுக்கு வேஸ்ட்டு போடுறது அந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதெல்லாம். அதையும் பார்த்துக்கின்னு அப்படியே வந்தால் ட்ரெஸ்ஸுங்கெலாம் கூட இதுக்குள்ளே இருக்குது. ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து உள்ளே எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். பெட்ஷீட்டு, தலைகாணி உரை அந்தமாரி ஐட்டம்லாம் கூடமே அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு அதான் அது உள்ளே போனோம்னா நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வரலாம். அந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக எவ்வளோ பேர் இருந்தாலும் வாங்கலாம். அந்தளவுக்கு நல்லா தாராளமாக நல்லா இடம் நல்லா ஃப்ரீயாகவே சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் மாப்பு, துடைப்பம், நம்ம ஒட்டின குச்சி அந்தமாரி ஐட்டமும் நிறையாவே இருக்குது. எல்லாமே பார்த்து நம்ம வாங்குறதுனா வாங்கலாம். அதுக்கப்புறம் பேக்கெலாம் நம்ம ஹேண்ட் பேக்கு அந்தமாரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. இந்த பேக்கில் தான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா இது வந்து என்ன ரேட்டு இருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் யாரை வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்த்து கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் நல்லா இருந்தது. பேக்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது ஹேண்ட் பேக்லாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்மல்லாம் கூட ஜிமிக்கி, வளையல் இதெல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது பார்க்குறது டிசைன்லாம். இதெல்லாம் நம்ம போட மாட்டோம், அவ்வளோ பாப்பாவும் பொண்ணும் அவ்வளோவா விரும்பி போட மாட்டா. அதனால் ஜஸ்ட்டு பார்த்துன்னு வந்துட்டோம். கம்மல், வளையல் எல்லாமே. பேக்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சிலது நம்ம ஆன்லைனில் பார்க்குற டிசைனுமே அதில் இருந்தது அந்த பேக்லாம். அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு வந்தாச்சு. இதெல்லாம் வந்து கட்டர், நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ணோம் இல்லையா அது. அதேமாரி இந்த ஃபில்ட்ரு வந்து நம்ம என்ன வெரைட்டி கேட்குறோம் பெருசுலேருந்து சின்னது வரையும் அந்தமாரி வச்சுருந்தாங்க. ஜூஸ் வடிகட்டுறது, டீ காஃபி வடிகட்டுறது அந்தமாரி பிளாஸ்டிக்கில், சில்வரில் அந்தமாதிரி நிறைய வெரைட்டி இருந்தது. நைஃபு எல்லாமே அதான் நம்ம எல்லா இடத்துலையுமே இந்தமாதிரி டிமார்ட்டு, நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கிது. எல்லா பொருளும் இருக்கிறது தான். ஆனால் வந்து இங்கே கொஞ்சம் நிறைய வச்சு கொஞ்சம் அழகாக பார்க்குறதால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது, அவ்வளோதான். மற்றபடி பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இருக்காது. ரேட்டும் கொஞ்சம் கூட தெரியுது. இவங்க நிறைய தடவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ரேட்டு கூட இருக்குதுன்ட்டு. நம்ம ஆல்ரெடி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்குள்ளே வாங்க முடிகிறவங்க வாங்கலாம். அந்த மாதிரி நல்லா தான் யூனிக்காக இருக்குது எல்லா பொருளுமே. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.